أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا سبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر أكبر ولله الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا سبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر
لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله لا إله إلا الله المخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب ووحدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد السلام عليكم ورحمة الله وبركاته تقبل الله منا ومنكم صالح الأعمال. அல்லாஹ்வினுடைய பேரருளாலும் அவன் என் மீது செய்திருக்கக்கூடிய அளவிட முடியாத அருக்கொடையின் காரணமாகவும் இன்றைய தினத்தை ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாளாக அல்லாஹ் பிரகடனப்படுத்தி இன்றைய நாளை அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக தக்பீர்கள் முழங்கியவர்களாக இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பான நல் அடியார்களே, அருமையான சகோதரர்களே, சாய்ந்த மருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளிவாயினுடைய கௌரவ தலைவர் அவர்களையும் விழித்தவனாக, கௌரவ செயலாளரையும் விழித்தவனாக, கண்ணியத்துக்குரிய உலமாக்களையும் விழித்தவனாக, கண்ணியத்துக்குரிய ஹாஃபில்களையும் விழித்தவனாக, அல்லாஹ்வினுடைய அருமையான நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தபாரக் வ தஆலா எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த ஈகை திருநாளிலே அவனுடைய அருளை ரஹ்மத்தையும் மீது சொரிந்தருள் புரிவானாக. ஆமீன். தக்கப்பரல்லாஹு மின்னா வமின்குமு சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய துஆவை நாம் அனைவர்களும் செய்து கொள்வோம். இப்பொழுது இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாளுடைய தொழுகை சம்பந்தமான ஒரு சிறு குறிப்பை உங்களுடைய சிந்தனைக்காக நினைவூட்டுகிறேன். உஸல்லி ஸலாத்த ஈதில் அல்ஹா ரக்காத்தைனி அதாஅம் முஸ்தக்பிலன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா மஅமூமன் அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜி பெருநாளுடைய சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத்தையும் சங்கையான கஅபத்துல்லா ஷரீஃபை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக மஅமூமாக தொழுகிறேன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை நீங்கள் கட்டிக்கொள்வீர்கள். அதன் பின்னாலே 7 முறைகள் 7 தக்பீர்கள் சொல்லி அல்லாஹு அக்பர் என்று 7 தக்பீர்கள் நிலையிலே சொல்வீர்கள். அந்த ஒவ்வொரு தக்பீர்களுக்கிடையிலும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீகாத்தை பாராயணம் செய்து கொள்வீர்கள், ஓதிக்கொள்வீர்கள். அதன் பின்னாலே ருக்கு சுஜூதுகள் வளமையை போன்று நாம் தொழுது கொள்வோம். 2வது ரக்காத்துக்கு நிலைக்கு வந்த உடனே 5 தக்பீர்கள் சொல்லி நாங்கள் கைகளை கட்டிக்கொள்வோம். அந்த 5 தக்பீர்களுக்கு இடையிலும் இந்த தஸ்பீகாத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதன் பின்னாலே சலாம் கொடுத்த உடனே குத்துபா உங்களுக்கு உலுஹையாவுடைய ஒரு பணியும் பொறுப்பும் கடமையும் இருப்பதன் காரணமாக இரத்தின சுருக்கமாக ஒரு குத்துபாவும் அதனைத் தொடர்ந்து ஒரு சிறிய மிம்பரில் ஒரு துவாவும் செய்யப்படும். அனைவர்களும் பங்கு பற்றி கொண்டு சகலர்களும் முஆஸ் முசாஃபகா முஆக்கனா
வானக்கா இந்த இரண்டும் இன்றைய நாளில் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. எனவே உள்ளங்களை தெளிவுபடுத்தி சிறந்த உள்ளங்களோடு உயர்ந்த எண்ணங்களோடு ஒவ்வொருவர்களும் உடற்பிறப்புகள் என்ற உணர்வோடு சகலர்களும் கை கொடுத்து வானக்கா செய்து அன்போடு விடை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை நான் வேண்டிக் கொண்டு இப்போது எல்லோர்களும் தொழுகைக்கு சஃபை சீர் செய்து கொள்ளுங்கள். استووا صفوفكم اعتدلوا صفوا صفوفكم اعتدلوا. அன்புக்குரிய தாய்மார்கள், சகோதரிகள், சகலர்களும் உங்களுடைய சஃப்புகளை முதலில் சீர் செய்து கொள்ளுங்கள். இடவழிகளை நிரப்பிக் கொள்ளுங்கள். நெருக்கமான முறையிலே நின்று தொழுகையை அமைதியோடு நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். 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 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر 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 لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد إن الحمد لله الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان أحمده حمدا كثيرا وأشكره شكرا كبيرا
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه تبارك وتعالى في محكمه التنزيل وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. அளவிலா அருளும் நிலையிலா அன்பும் இலங்குமோர் இறையின் இனியதோர் நாமம் போற்றியவனாக நற்குணத்துக்கோர் தாயகமாய் விளங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அண்ணல் நபிகளாருடைய அழகிய போதனைகளை வாழ்விலே சாதனைகளாக நிரூபித்து நிலைநிறுத்திய சங்கையான சகாபாக்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் குடும்பத்தார்கள் அகுலு பைத்துகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உடைய உயர்தரமான சலவாத்தும் நிரப்பமான சலாமும் இறுதிக்காலம் வரையிலும் அவர்கள் மீது என்றென்றும் எப்பொழுது நிலவட்டுமாக என வேண்டிக் கொண்டவனாக ஈதுல் அல்ஹா உடைய தியாக திருநாளிலே இந்த பெருநாளுடைய தினத்திலே சுன்னத்தாக்கப்பட்ட 2 ரக்காத்து தொழுகைகளை நிறைவேற்றியவர்களாக இங்கே நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்துபா உடைய பிரசங்கத்தை செவிமடுத்து வாழ்விலே செயல்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய அருளை சுமந்த நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உலக மக்களையெல்லாம் ஓர் இனம் கானன்னாஸ் உம்மத்தம் வாஹிதா, இந்த மக்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ஓர் அமைப்பு, ஓர் குடும்பம், ஓர் இலக்கென்று ஒரே இணைப்பு என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பறைசாற்றுகின்ற விடயத்தை நாங்கள் அல் குர்ஆனின் மூலம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, உலகத்திலே எதையும் தாங்கும் இதயம் கொண்ட ஒருவர்தான் அந்த ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு வகையான சோதனைகளை அவர்கள் எப்படி வெற்றி கொண்டார்கள், சாதனை படைத்தார்கள் என்பதை அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு பல தெளிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு சோதனைகள் அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, இப்ராஹீமை என்னுடைய ஹலீலாக, என்னுடைய நண்பனாக, என்னுடைய சிநேகிதனாக நான் ஆக்கிக் கொண்டேன், தேர்ந்தெடுத்து கொண்டேன். உலகத்தில் எத்தனை நபிமார்கள் இருக்கின்றனர், அத்தனை நபிமார்களையும் அல்லாஹ் ஹலீல் என்று அழைக்கவில்லை, தோழன் என்று சொல்லவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்துத்தான் அல்லாஹ் ஹலீல் என்று அழைக்கின்றான். ஏன்? அல்லாஹ்விடத்திலே அன்பிலே, பாசத்திலே, பிணைப்பிலே, இறுக்கத்திலே, நெருக்கத்திலே, உயர்ந்த அந்தஸ்திலே அந்த ஹலீலுல்லாஹ் விளங்கிய காரணத்திற்காக மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுத்து பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இப்படியான ஹலீலுல்லாஹ் உலக வரலாற்றிலே
அன்றும் என்றும் எப்போது நினைவு கூறப்படக்கூடிய பல்வேறு தியாக நிகழ்வுகளை எமக்கு முன் உதாரணப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் இன்று அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை, அந்த குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்பை அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட காரணத்தினாலே ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கினான். இந்த ஹஜ் ஒரு குடும்பத்தின் தியாகம், ஒரு குடும்பத்தினுடைய தியாக வரலாறை பின்னணியாக கொண்டதுதான் ஹஜ்ஜு. இந்த உலகையா குர்பான் என்பதும் ஒரு தியாகத்தினுடைய அந்த உயர்தரமான அந்த அர்ப்பணிப்பு தான். இவைகளை கொண்டுதான் இன்றைய நாளை நாங்கள் மாத்திரமல்ல முழு உலக முஸ்லீம்களும் இன்று அதை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். இந்த தியாகத்தை அர்ப்பணிப்பை ஆற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்த வகையிலே முதலாவது பெண்மணியாக ஹாஜரா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளங்குகின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாஜராவுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வானாக. நபியுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹாஜராவுக்கு ஏன் துஆ செய்தார்கள்? அதுக்கான காரணம் என்ன? இந்த ஜம்சமை அந்த ஹாஜரா கட்டுப்படுத்தாமல், அணைக்கட்டு போடாமல், அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தால் இந்த ஜம்சம் என்னவாக இருந்திருக்கும்? உலகமெல்லாம் அது ஒரு பெரிய பேராறாக ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து அந்த ஜம்சம் ஓடி இருக்கும். அதனால்தான் யா ஜம்சம் முபாரக், யா ஜம்சம் முபாரக், யா ஜம்சம் முபாரக். தலையிலே இருந்த துணியும் கூட கீழே நழுவி விட்ட நிலையிலே நின்ற வண்ணமாக அணை போட்டு கட்டுப்படுத்தியதனாலே இன்றைக்கு ஜம்சம் கிணறாக அந்த ஹரமிலே இன்று காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை, இந்த செயலை செய்தவர்கள் ஹாஜரா, அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வானாக. அருமையானவர்களே, இன்னும் ஒரு பெண்மணி, ஒரு குடும்ப தலைவனுக்கு ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துக்கு துஆ செய்தார்கள். ஒரு வீட்டுடைய தலைவன் இருக்கிறான், அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான், அதிகாலை நேரத்திலே விழிக்கிறான். அதன் பின்னாலே வமினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை அவன் என்ன செய்கிறான்? சுஜூது செய்கிறான், தஸ்பீஹ் செய்கிறான், சதக்கா செய்கிறான். நடுநிசி நேரத்திலே எழும்பி தஹஜ்ஜத்தை தொழுகிறான். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஹூன், என்னுடைய நல்லடியார்கள் இரவு நேரத்திலே சிறிது நேரம் தூங்குவார்கள், அதன் பின்னாலே அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். இப்படி தொழுது கொண்டிருக்கிற நேரம் கணவன் மனைவியை பார்க்கிறான், மனைவி உறக்கத்திலே இருக்கிறாள். இப்போது கணவன் என்ன செய்கிறான்? மனைவிக்கு தொழுகையை தூண்ட வேண்டும், தஹஜ்ஜத்துடைய வணக்கத்தை மனைவிக்கு அறிவிக்க வேண்டும். தண்ணீரை எடுத்து ஒரு சிறு துள்ளி தண்ணீரை தெளிக்கிறாள். மனைவியை கணவன் தயார்படுத்துகிறான் தொழுகைக்காக. அதன் பின்னாலே மனைவி விழித்து தொழுது துஆ செய்கிறாள். இந்த நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட குடும்பத்தின் தலைவனான கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வானாக. எப்படியான குடும்பம்? அல்லாஹ்வை வணங்கி, அல்லாஹ்வை வழிபட்டு, தஹஜ்ஜத் நேரத்திலே அல்லாஹ்வோடு நெருங்கி துஆ செய்து தன்னுடைய மனைவியையும் தொழுகைக்காக தயார்படுத்துகின்ற கணவன் வீட்டிலே நிம்மதியை, ராகத்தை, அமைதியை, சந்தோஷத்தை, அபிவிருத்திகளை இன்று நாங்கள் பெற வேண்டும் என்று பெரும் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்கே இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். இதே போன்று கணவன் உறக்கத்திலே, மனைவி விழிப்பிலே பார்க்கிறாள், கணவன் எழுந்திருக்கவில்லை. இப்போது மனைவி தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு கணவனிடத்திலே போய் தண்ணீரை எடுத்து தட்டி கொஞ்சம் தெளிக்கிறாள், தொழுகைக்கு தயாராகிறாள். கணவன் ஆக்ரோஷப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, உணர்ச்சி வசப்படவில்லை. உடனே எழும்புகிறார், ஒலு செய்கிறார், தொழுகிறார். இப்படிப்பட்ட மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வானாக. அருமையானவர்களே, ரஹ்மத்துல் ஆலமீனுடைய துஆவை பார்த்தீர்களா? ஹாஜராவுக்கு ரஹ்மத்துக்காக, ஒரு வீட்டு தலைவனுக்கு ரஹ்மத்துக்காக, ஒரு மனைவிக்கு ரஹ்மத்துக்காக ரஹ்மத்துல் ஆலமீன் துஆ செய்தால் இன்று குடும்பங்களிலே எத்தனை பேர்கள் நாம் தொழுகிறோம் தஹஜ்ஜத்?
அல்லாஹ் ரஹமத்தை செய்ய மாட்டானா? சகோதரர்களே, எத்தனை பெண்மணிகள் தன்னந்தனியாக விழித்து கணவனோடு இணைந்து தொழுகின்றனர். சில வீடுகள் மஸ்ஜிதுகளாக, சில வீடுகள் அல்லாஹ்வுடைய இல்லங்களாக, தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக அந்த வீடுகள் உலகத்திலே மிளிர்ந்தால் அதைவிட பரக்கத்தான வீடு எங்கே இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். எனவேதான் அந்த ரசூலுல்லாவுடைய துவா அப்படி இருந்தது. இந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம் இருக்கிறதே, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் யாரை பொருந்திக் கொள்வானோ, அல்லாஹ்வுடைய திருவுள பொருத்தம் யாருக்கு கிடைக்குமோ, வரில்வானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரில்வான் இருக்கிறதே, தாலிக்கல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான செல்வம். அல்லாஹ்வுடைய திருவுள பொருத்தம். எனக்கு என்னுடைய திருப்தி உங்களுக்கு கிடைத்து விட்டது, நீங்கள் ஜன்னத்துக்குள்ளே நுழைந்து விடுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டு விட்டது, என்னுடைய பொருத்தத்தோடு சொர்க்கத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் என்றால், இதைவிட ஒரு மூமினுக்கு உலகத்திலே என்ன நேமத்திருக்கிறது? சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அந்த கலீலுல்லாவை அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி வைத்தான். அந்த குடும்பத்தை அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய குடும்பமாக கபூல் செய்து கொண்டான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகின்ற பொழுது அதுக்காக தயங்காமல், தடுமாறாமல், பலவீனப்படாமல், சோர்வடையாமல், வலா தஹ்ஸினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஹ்ஸாவுன் இன் குன்தும் முஃமினீன் வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஹ்ஸாவுன் இன் குன்தும் முஃமினீன். மூமின்களே, தளர்ந்து விடாதீர்கள், அச்சப்படாதீர்கள், சோர்வடையாதீர்கள், பின்வாங்காதீர்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலானவர்கள். அல்லாஹ் அந்த மேலான அந்தஸ்திலே அந்த கலீலுல்லாவை பார்த்தான். கனவாகத்தான் இருந்தன, அது கட்டளையும் அல்ல. அந்திம காலம் 83 ஆண்டுகள் 99 வயதை அடைந்த நேரத்திலே தான் அவர்களுக்கு குழந்தை செல்வம். அந்த குழந்தையை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்ற கனவுகள் நபிமார்களுக்கு ஏற்பட்டால் அது வகியாகத்தான் இருக்கும். அதை நிறைவேற்ற தயாராகிறார்கள் அந்த கலீலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் குர்பான் மாத்திரமல்ல, உலகியா மாத்திரமல்ல, தொழுகையாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை, நோம்பாக இருந்தால் அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை, ஜக்காத்தாக இருந்தால் அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளையை எவ்வாறு சிரமே தாங்கி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு இடம், பொருள், ஏவல், சந்தர்ப்பம், சூழ்நிலை இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக அந்த கலீலுல்லாஹ் நிரூபித்து காட்டினார்கள். இதுதான் நமக்கு ஒரு உதாரணம். அதன் பின்னாலே அது நீண்ட வரலாறு. அவற்றையெல்லாம் நான் இந்த இடத்திலே பேசி நேரத்தை எடுக்க முடியாது. அருமையானவர்களே, சுருக்கமாக அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு வெங்காயத்தினுடைய சருகின் அளவு அந்த கத்தியை கழுத்திலே செலுத்த முடியாமல் போனது. ஆத்திரம் மேலிட்டது. பக்கத்தில் இருந்த பாறாங்கல்லிலே அந்த கத்தியால் அடிக்கிறார்கள். ஆனால் கல்லுகள் இரண்டாக பிளக்கிறது. அந்த கலீலுல்லாவுடைய மகன் இஸ்மாயில் தபீஹுல்லாவுடைய கழுத்து ஒரு வெங்காயத்தின் சருகளவு கூட பதியவில்லை. இப்போது கவலைப்படுகிறார்கள். என்னுடைய கட்டளையிலே, என்னுடைய ஏற்பாட்டிலே ஏதாவது தவறு நடந்து விட்டதா? அவர்கள் சிந்திக்கிறார்கள். அல்லாஹ் அந்த கலீலுல்லாவுக்கு கத்தியை அல்லாஹ் பேச வைக்கிறான். கத்தி பேசுகிறது, கலீலுல்லாவே நீங்கள் அறுக்க சொல்கிறீர்கள், ஜலீலான அல்லாஹ் அறுக்க வேண்டாம் என்று கட்டளை இடுகிறான். நான் இதை நிறைவேற்றுவது ஜலீலான அல்லாஹ்வுடைய கட்டளைக்காகத்தான் நான் அறுக்கவில்லை என்று அந்த கத்தி அருமையான கலீலுல்லாவை பார்த்து பேசுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இப்ராஹீமே சத்தக்த ஃபீ ருயா,
நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். உங்களுடைய செல்வத்தை, இந்த அரும்பெரும் பொக்கிஷத்தை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டியதில்லை. உங்களுடைய உணர்வை, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்னுடைய மகத்துவத்தை, மாண்பை, கண்ணியத்தை பற்றி பரீட்சிக்கத்தான் இந்த ஏற்பாட்டை நான் செய்தேன். நீங்கள் எனக்கு கட்டுப்படுகிறீர்களா? சுப்பூஹுன் குத்தூஸ், சுப்பூஹுன் குத்தூஸ், சுப்பூஹுன் குத்தூஸ் ரப்புனா வரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீகை ஜிப்ரீல் ஓதிக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த கலீலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒரு திக்கிரிலே தன்னை மறந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே அந்த திக்கிருடைய அன்பை கண்டு கொண்டார்கள். கலீலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னும் ஒரு தடவை நீங்கள் இந்த திக்கிரை சொன்னால் என் சொத்துக்களிலே 5000 ஆடுகள், 5000 ஆட்டு மந்தைகள், அந்த 5000 ஆடுகளுடைய கழுத்துக்களிலே 4000 பொன் சங்கிலிகள், தங்க சங்கிலிகள், இத்தனையும் இருந்து கொண்டுதான் சுப்பூஹுன் குத்தூஸ் என்று தஸ்பீக செய்கிறார். அந்த தஸ்பீகை செய்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அருமையானவர்களே, ஒரு முறை சொல்லப்பட்டது, இரண்டாவது முறையும் அந்த தஸ்பீகை செய்ய சொன்னார். அந்த தஸ்பீக் செய்யப்பட்டது. சொத்திலே மறுபகுதியும் கொடுக்கப்பட்டது. கலீலுல்லாஹ்வுக்கு தாகம் தணியவில்லை. சொன்னார்கள், இன்னும் ஒரு தடவை இந்த தஸ்பீகை நீங்கள் செய்தால் உங்களை நான் உங்களுக்கு அடிமையாக்கிக் கொள்வேன். அதன் பின்னால்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சமூகத்தை சென்றடைந்து சொன்னார்கள், யா அல்லாஹ், கலீலை பார்த்தேன், கலீலுடைய உள்ளத்தை பார்த்தேன், கலீலுடைய உணர்வை பார்த்தேன். உன்னுடைய அன்பு முகப்பத்து அந்த உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், ஒரு திருநாமத்துக்காக அவர்கள் முழு சொத்துக்களையும் தியாகம் செய்கின்ற தியாகி அந்த கலீலுல்லாஹ். அவர் உண்மையிலேயே கலீல் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதை போல அந்த உலுஹியாவை நிரூபித்து சொர்க்கத்திலே இருந்து ஒரு செம்மறி ஆடு அனுப்பப்பட்டு அதை ஜிப்ரீல் கொண்டு வந்து இறக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைக்க கலீலுல்லாஹ் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயர்தரமான வழிமுறையோடு கலீலுல்லாஹ் தக்பீர் சொல்ல, ரபீஹுல்லாஹ் தக்பீர் சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தக்பீர் சொல்ல, அந்த ஆடும் தக்பீர் சொல்ல, அந்த உலுஹியா அங்கே அந்த மினாவுடைய பலிப்பிடத்திலே நிறைவேற்றப்பட்டது. அதுதான் தியாகத்தின் திருநாளிலே நடைபெற்ற குர்பான். அதைத்தான் இன்று நாங்களும் அந்த நினைவாக ஒரு உலுஹியாவை நிறைவேற்ற போகிறோம். தொழுகைக்கு பின்னாலே அதை நிறைவேற்ற நியத்து வைத்த சகோதரர்கள் அந்த உலுஹியாவை கொடுத்து அதனுடைய உரோமங்கள், முடிகள் எண்ணிக்கையின் அளவுக்கு அதனுடைய பாவம் மன்னிப்பும் சொர்க்க பாக்கியம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. இன்றைய நாள் கண்ணியமான நாள், புனிதத்துவம் பொருந்திய நாள். இந்த நாளில் புனிதத்துவத்தை பேணி அமல்களோடு குடும்ப உறவுகளை பேணி சுற்றத்தார்களோடு உறவு கொண்டு பகைமைகளை மறந்து பெற்றோர்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையிலே உள்ள அந்த சகோதர வாஞ்சைகளை வளர்த்து தாய் தந்தையருடைய மக்பராவுக்கு சென்று அவர்களுக்குடைய மகபுரத்துக்காக துஆ செய்து முஸ்லீம்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் தன்னுடைய உடற்பிறந்த சகோதரன் என்ற அந்த உணர்வை வைத்து இன்றைய இந்த ஈகை திருநாளிலே, இன்றைய இந்த தியாக திருநாளிலே அனைவர்களும் அல்லாஹ்வுடைய அன்பையும் வெகுமதியையும் அந்தஸ்தையும் அடைந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பேரருள் செய்வானாக. வல்லவனே, ஒரு ஈகை தியாக திருநாளிலே உன்னிடத்திலே தொழுகைக்கு பின்னாலே கையேந்தி நிற்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களை பெற்று வளர்த்த அருமைக்கும் பெருமைக்கும் உரிய தாய் தந்தையர்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களெல்லாம் இன்று மண்ணறைகளிலே இருந்தால் அவர்களுடைய கபறுகளை சுவனத்தின் பூஞ்சோலைகளாக நீ மிளிரச் செய்வாயாக. யா அல்லாஹ், மனைவி மக்கள் சுற்றத்தார்கள்
குடும்பத்தவர்கள், உறவினர்கள், உலமாக்கள், ஹாபில்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், புத்திஜீவிகள், நல்ல சிந்தனையாளர்கள், கல்விமான்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய மகுபுரத்தையும் மன்னிப்பையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய திருவுள பொருத்தத்தோடு உலகத்திலே வாழ்ந்து உயர்தரமான சொர்க்கத்துக்கு போய் சேரக்கூடிய கண்ணியமானவர்களாக நீ எங்களை ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எம் மத்தியிலே எல்லோர்களுக்கும் இருக்கின்ற உணர்வுகளிலே உடல் நலக் குறைவு இருக்கிறது, அதையெல்லாம் அகற்றி ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய வாலிபர்களும் அதே போன்று ஏனைய துறை சார்ந்தவர்களும் செய்யக்கூடிய சமூக பணிகள், சன்மார்க்கத்துக்கான தௌவத்துடைய பணிகள் அத்தனையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து கொள்வாயாக. வல்லவனே, எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்து எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹ். ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான் வஸர்ரஃபஹு அலல் மலாயிகத்தி வஜ்ஜான். அஹ்மது அஷ்குரு சுக்ரன் ஜலீலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். واشهد ان سيدنا محمدا عبده ورسوله سيد البوادي والامران صلى الله على سيدنا محمد وعلى آله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين ولا سائر الانبياء والمرسلين. لا يا أيما سيدنا إبراهيم خليل الله إسماعيل ذبيح الله. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. فيا عباد الله أيها الإخوان الكرام، اليوم عيد الأضحى، وقال نبينا صلى الله عليه وسلم ليس العيد لمن لبس الجديد ولكن العيد لمن خاف الوعيد. وقال الله تعالى واتخذ الله إبراهيم خليلا. وقال الله تعالى قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. قل إن الصلاة ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم الآيات وذكر الحكيم إنه هو الغفور الرحيم. الله أكبر، 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 الله أكبر. لا إله إلا الله والله أكبر، الله أكبر ولله الحمد. الحمد لله الذي هدانا لهذا. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله في كل وقت ومكان، مخالطة الناس بالأخلاق الإحسان، والحذر من هجوم المنية وحصول الذرية من قول أو من كان مقداره 50,000 سنة مما تعدون. اللهم صل على من أمرتنا بالصلاة والتسليم عليه سيدنا محمد وعلى آله وأصحابه المحبوبين إليه. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق صاحب الغار، وعن سيدنا عمر بن الخطاب سيد الأخرار، وعن سيدنا عثمان
ذي النورين شهيد يوم الدار وعن سيدنا علي المرتلل قاتلة الكبرة والفجار وعن البقية الستة المبشرة بالجنة دار القرار سيدنا سعيد وسعيد وطلحة الزبير وعامر عبد الرحمن وهم الأبرار وعن سيدنا حمزة والعباس عمي نبيك المختار وعن سيدنا الحسن والحسين وأمها فاطمة الزهراء بنت سيد الأخيار وعن المهاجرين والأنصار وعن التابعين والأنوار. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار اللهم لا تجعلنا من حطب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا رب العالمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.